பக்ரீத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவான லெவலில் தான் மாடுங்க வந்துருக்குது. இன்னும் இருக்க அடுத்தடுத்த வாரத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வளர்ப்பு கன்று குட்டிகள் இங்கே பாருங்கள், எல்லாம் கன்றுக்குட்டிங்க, எல்லாம் வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க. இதெல்லாம் பசு மாடோட இருக்குது பாருங்கள். பாய்ச்சலா 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 சூப்பர் 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 சூப்பர். நல்லா அழகான கன்றுக்குட்டிங்கெல்லாம் இருக்குது பாரு பசு மாடு. ப்ரோ அதான் எவ்வளோ ப்ரோ பால்? 3 லிட்டர் தான்ப்பா. எவ்வளோக்கு முடிஞ்சிச்சு? 45. ஆய் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அங்கே பாரு ஆய். எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க தான். கிடாரிங்கெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன கிடாரிங்க எல்லாம் வந்துருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்துருக்குது. கன்றுக்குட்டிங்க எல்லாமே நல்லாவே வந்துருக்குது. இந்த வாரம் வண்டி மாடுங்க வந்திருக்கா என்னன்னு தெரியல. இப்போ போயிட்டு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து காளை தான். இப்போ பார்வை எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம எப்போது சந்தை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறோமோ அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நல்ல மாடெல்லாம் வந்திருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு பிள்ளையில் ஒரு காளை ஒன்று வந்திருக்கு பாருங்கள். $27 என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று. இதெல்லாம் வந்து இப்போ தான் இறக்குறாங்களா இல்லை சேல்ஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. இறக்கிறதுக்காக தான் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சிங்க. இதெல்லாம் இதில் பாருங்கள், பசுமாடுங்க வந்து நல்லா பொடையில் இருக்குது பாருங்கள். பசுமாடு நம்ம நாட்டு பசுமாடு, நல்லா தரமான பசுமாடு தான், மீடியமான பசுமாடு. ரொம்ப பெருவட்டுன்னு சொல்ல முடியாது, நல்லா வந்து ஜம்முன்னு இருக்குது. பசுமாடுலேயே 3லேருந்து 4 லிட்டர் கறக்கிற மாதிரி கூட பசுமாடுங்க வருதுங்க ஒவ்வொரு டைமு. நல்லா பெரிய பெரிய பசுமாடுகளோட வருது. வீடியோ பார்த்துட்ருங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து மற்றவங்களுக்கு போய்ட்டு அது கொண்டு சேர்க்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படிங்க KS வெங்கட் அப்படியே போ. என்ன பாய், இன்னைக்கு எப்படி வந்திருக்குங்க மாடு? வந்திருக்கா இன்னைக்கு? பரவாயில்லையா? இன்னைக்கு எப்படி வந்திருக்கு? நிறைய வந்திருக்கா கம்மியாக வந்திருக்கா? என்ன கம்மி தான் வந்திருக்கா? இல்லை இதுவும் நாட்டு பசு மாடுங்க தான், கொடையில் இருக்குது. ஆனால் செனையாக இருக்குது போல இருக்குதுங்க. அது நல்லா அமைதியாக இருக்கு. ஆனால் மக்கள் இப்போ தான் வந்து சந்தைக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே வழியிலே பாருங்கள், நல்லா பசு மாடுங்க, நல்லா பொடை கலரில் நல்லா ஜம்முன்னு இருக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சிங்களா? சரி. இங்கே பாருங்கள், காட்டு கூலி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தியா? ப்ரீடு காலைங்க எப்படி இருக்கு பாரு. $35. அது எவ்வளோ போய் முடிச்சு? அதுவா? 35,500. இது 35ங்களா? நம்மள் தானே அது? முடிச்சிட்டிங்களா? இது ஒரு 3 கண்ணுக்குட்டி இருக்குது.
நம்ம ஊர் கண்ணுக்குட்டி தான் எல்லாம் மலையிலேருந்து வந்து தான் இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருக்குங்க. இதெல்லாம் நல்லா வளர்ப்புக்காக. போன வாரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தது. இந்த வாரம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் நாட்டுக்கன்று வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க வருதுங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க வந்து ஜாஸ்தியாக வரும். சூப்பரான குட்டிங்க, காளை கன்றுக்குட்டி. நல்லா அழகாக இருக்குதுங்க. நல்ல ஹைட்டு இருக்குது கன்றுக்குட்டி. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா போகுங்க இந்த கன்றுக்குட்டியெல்லாம். அதாவது வண்டி மாடுங்க இந்த வாரம் கொண்டு வரலைங்க. வண்டி மாடுங்களே வரல. பக்ரீத்துக்கு முன்னாடியும் சரி இந்த வாரமும் சரி பார்த்திங்கன்னா வண்டி மாடே வரல. இது ஒரு ஜோடி தான் நிற்கிது, ஒரே ஒரு ஜோடி. இதெல்லாம் ஒரு 80 ரூபா 90 ரூபா வந்து ரேட் வந்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ சொல்லிடுறீங்க? 1.20 1.20 சொல்லிட்டுருக்காங்க. போக பெரிய மாடு ஒன்று இருக்கு பாரு, மேலே ஏற்றுறாங்க. பையன்தான் ஏற்றிட்டுருக்கான். ஒரு வழியை ஏறிடுச்சுங்க. கரெக்டாக அந்த வண்டிக்கு அதுக்கு சரியாக இருக்குது. அதாவது இன்றைக்கி வாணிமடி சந்தையில் அந்த வளர்ப்பு கன்றுக்குட்டி தான், கிடாரி கன்றுக்குட்டிங்க தான் வந்துருக்குது ஜாஸ்தியாக. பாரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வளர்ப்பு கன்றுக்குட்டிக்கு தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் நிறைய. நல்லா கிடாரி கன்றுக்குட்டிங்க வளர்ப்பு வேணும்னா இன்றைக்கி வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அமைதி நின்றுக்கிறா வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க. சரிண்ணா சரிண்ணா. அண்ணா அது கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் காமிண்ணா. அவரெல்லாம் கண்ணுக்குட்டி பாருங்க. விற்பனைக்கு உள்ளது வாணிமடி சந்தையில் இருக்குது தற்போதைக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு 15 ரூபாய்க்கு மேலே போகுமா? அதான் ஒரு 20 ரூபா ரேஞ்சில். இவ்வளோன்னு இல்லை. மாட்டுக்காரர் பார்த்தோம்னா இவ்வளோ வேலை சொல்லிக்கிறீங்க நீங்கள் யூடியூப்ல ஒரு இல்லை இவ்வளோ ரேஞ்ச் போவோம் அப்படின்றது. அதனால தான் நான் சொல்கிறது இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தோம். ஸோ வந்த மாடெல்லாம் இருக்குது. மாடுங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க. பாருங்கள் இதெல்லாம் காளைங்க, சிங்கிளாக வந்து இந்த வண்டி ஓட்டுற காளைங்க தான் இதெல்லாம். நீங்கள் பாருங்கள் ஒரு பசுமாடு வந்து தரமான பசுமாடு ஒன்று இருக்குது. அது அழகாக இருக்குது, லென்த்தியாக இருக்குது. மயிலை எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 68. அது சனியாக இருக்கா என்ன? பல்லு 4 பல்லு 68 ரூபா சொல்லியிருக்காங்களா மயிலை. ஆனால் செம்ம லென்த்தி இருக்கானு மாடு நல்லாயிருக்கு. இங்கே பாரு பை, இங்கே பாரு பை. ₹68 ரூபா சொல்லியிருக்காங்க. 4 பல்லுங்க. இங்கே கட்டி வச்சுருக்க எல்லா ஜெர்சி மாடுகளும் வந்து சேல்ஸ் ஆனதுங்க. எல்லாம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆனது.
ஜெர்சி கணங்கெல்லாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாங்க. இங்கே இருக்குது பாரு எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க, இதெல்லாம் வந்து ஜெர்சி மாடுங்க. அதே போல் நம்ம ஜவாதமல்லேருந்து நிறையா மாடுங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக எருமைங்க தாங்க இந்த வாரம் வந்துருக்குது பாருங்கள். எருமை, நாட்டு மாடுங்க எல்லாமே அங்கே உள்ள எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மாடுக்கு மேலே அங்கே அது உள்ளே இருக்குது. நம்ம நாட்டு காளை பார்த்தீங்கன்னா ப்ரீடு காளை எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஜம்மனு. இன்றைக்கி வந்ததுலே உருப்படியான காளைன்னு நினைக்கிறேங்க. இது எந்த ஊர் காளைண்ணா? எந்த ஊர் மண்ணா? வாணிமண். வாணிம்படி தாங்க, வாணிம்படிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ப்ரீடு காளைங்க. எப்படி இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கு நல்லா குள்ளமாக இருக்குது. ஆனால் திமிழ் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குதுங்க. 45 ரூபா சொல்லியிருக்காங்களாம். 4 பல்லுங்க, 45, 4 பல்லு. என்ன மாடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா மாடு? ஏன் நல்லா இருக்குங்க, சரியான கூலி டைப்புங்க. இதுவும் நம்ம ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்த காளை. எத்தனை பல்லு இது? எத்தனை பல்லு? 4 பல்லுங்க. வளர்ப்பு குட்டி பாரு, வியாபாரம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன குட்டிங்க இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி தான் இந்த வாரம் வந்துருக்குது நிறைய. இது எல்லாமே இன்றைக்கி வாணிமேடு சந்தையில் ஆல்ரெடி சேல்ஸ் வந்தங்க இதெல்லாம்.